வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆனால் கூட்டமாக பண்ண பசங்க ஒரே சண்டை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே காலையிலே விவசாய நிலத்தில் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டேன், இவ்வளோ இடத்துல துரோதரம் படம் நடக்கிறதா இட்டும் போடா அப்படின்னாங்க. என் பசங்களை இட்டும் போனால் அவங்களுக்கு ஒரே புது அனுபவமாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏமனை வந்து ஒரே அடி துரோதரம் ஒரே போட்டார் இருப்பாருங்க, வேறு லெவல். பீமனியா சாரி துரோதரன் தான் பீமன் போட்டது. அப்படியே போட்டு அப்படியே தூக்கி போயிட்டாங்க அவங்கள. என் பசங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்பா இது போலலாம் பண்ணுறான்னு என் பசங்க கேட்டுச்சுங்க. இது வந்து வரலாறுலம்மா, நம்ம மகாபாரதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பெரிய கதை. நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் நடந்தாங்க. புதுசாக இருந்தது. பார்த்திங்கன்னா காந்தாரி அம்மா ஓடியாந்துடுவாங்க, தன் பிள்ளைய போர்க்கட்டத்தில் சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் வந்து செம்மாடி அடிப்பாங்க. ஆனால் அவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு தொடப்பு கட்டு இருந்தது. எல்லோரும் போய் காசு கொடுத்து அடி வாங்கிக்கிறாங்க. அப்படி அடி வாங்கினா அவங்க நல்லதே நடக்குமா. நானும் ட்ரை பண்ணேன் அடி வாங்கிறதுக்கு. எனக்கு ஒன்று தாங்க புரியல. காந்தாரி அம்மா பார்த்திங்கன்னா தான் புருஷன் பேர் வந்து நவ பேருங்க, இப்போ மறந்து போச்சு. புருஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு இருப்பார். அவர் கண்ணு தெரியாது. புருஷன் கண்ணு தெரியாத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ணை கட்டின்னு இருப்பார். எப்படி வந்து துரோதரன் சத்தரப்பு வந்து இப்படிலாம் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க வந்து இது போல் அடிப்பாங்களான்னு. அப்படியே விவசாய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.